அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நமக்கு பத்ரு தினமாக இருக்குது. இந்த பத்ரு தினம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு ரமலான்ல அதிகமான வரலாற்றை சுமந்த ஒரு தினம். இது இஸ்லாத்துல முதல் போராக இருக்கு. இந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய அமல்கள், பத்ரு திருநாமங்கள், இன்னும் ஓத வேண்டிய விஷயங்கள்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோல போடுவோம். இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு திக்ரு, இது திக்ருன்னு சொல்லலாம், துஆன்னு சொல்லலாம். இதைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப இந்த நாள்ல உச்சரிச்சு கொண்டே இருந்தாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் அந்த வெற்றியை கொடுத்தான். இதை நீங்கள் உச்சரிங்க, உங்களுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்வான். இப்ப அந்த திக்ரை சொல்றதுக்கு முன்னாடி அது எந்த இடத்துல ஓதுனாங்க அப்படிங்கறதை சொல்லணும். ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இன்னொரு விஷயம் இருக்கு. நமக்கு பத்ருடைய நாள்ல கூட பத்ரை பத்தி தெரியாம இருக்க கூடாது. பத்ருனா என்ன, போர் தானே அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. அதுல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப சுருக்கமா, இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் ரொம்ப விரிவாவே போட்டிருந்தேன். நிறைய பேர் உங்க மூலமா நான் தெரிஞ்சு கொண்டேன்லாம் சொல்லியிருந்தீங்க. நமக்கு இப்ப நேரம் கம்மியா இருக்குன்னா நம்ம ரொம்ப குறுகிய நேரத்துல சுருக்கமா சொல்றோம். நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்துல அது வரும்போது கரெக்டா அந்த திக்ரையும் நான் சொல்றேன், அதையும் நான் ஸ்கிரீன்ல போடுவேன். நோட் பண்ணி ஸ்கிரீன் ஷாட் எடுத்து வச்சுட்டு அதை நீங்க இன்னைக்கு ஓதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பத்ருடைய இதுல வரக்கூடிய முக்கியமான பெயர்களை நான் ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன் பாருங்க. அபு சுஃபியான் அப்படிங்கக்கூடியவங்க, அவங்க பாத்தீங்கன்னா ஒரு சஹாபி தான். அவங்க பிற்காலத்துல இஸ்லாத்தை தழுவிட்டாங்க. இப்ப நான் இதை சொல்லும் போது அவங்க இஸ்லாத்தை தழுகல, ஓகேங்களா? அப்ப பாத்தீங்கன்னா அவங்க மக்கத்து காஃபிராக இருக்கிறாங்க. ஆனா பிற்காலத்துல அவங்க தழுவுறாங்க. அதனால அபு சுஃபியான் ரலியல்லாஹு அவர்கள் நான் சொல்வேன். அபு சுஃபியான்னு சொல்லும் போது அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்க இஸ்லாத்தை தழுவலைன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல என்ன ஆகுதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால இருக்கிறாங்க. நிறைய இடைஞ்சல்களை என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய மக்கத்து காஃபிர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்தனுமே ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுத்து போறாங்க. நிறைய இழப்புகளை தழுவுறாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்லிடுறான், போதும் நபியே நீங்க ஹிஜ்ரத் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுறான். போதும் நபியே நீங்க ஹிஜ்ரத் செய்யுங்கன்னு சொன்னோம். அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய கட்டளை விட்டது, இனி நாம போகணும்னு சொல்லிட்டு ஹிஜ்ரத் செய்யறாங்க. எங்க ஹிஜ்ரத் செய்யறாங்க? மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யறாங்க. ஹிஜ்ரத்னா என்ன? ஹிஜ்ரத்னா என்ன தெரியுங்களா? நாம இருந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்ந்த இடம், வீடு, சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு அகதியாக ஒரு நாட்டுக்கு போறது. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? நமக்குன்னு உறவுகள் இருக்கு, வீடு இருக்கு, படிப்பு இருக்கு, வேலை இருக்கு, என்னென்னமோ நம்ம இந்த இடத்துலதான் இருக்கோம். திடீர்னு நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துக்கு நீங்க வேற நாட்டுக்கு போய் உங்களை வாழ சொன்னா என்ன பண்ண முடியும்? நமக்கு தெரியாது. இந்தியால இருக்கிறவங்க திடீர்னு ஸ்ரீலங்கா போக சொன்னாவோ, இல்ல ஸ்ரீலங்கால இருக்கிறவங்க திடீர்னு வேற நாட்டுக்கு போக சொன்னாவோ, அவங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு போற மாதிரிதான் இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுதான் அந்த ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத் பயணத்தை நபி அவர்கள் மேற்கொள்றாங்க. கூட பாத்தீங்கன்னா சில சஹாபாக்களும் போறாங்க. இப்ப மதீனாவுல போயிட்டாங்க. போய் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அந்த போன வரலாறுலாம் நம்ம வேற சமயத்துல பாத்துக்கலாம். இப்ப அவங்க பாத்தீங்கன்னா மதீனாவுல இருக்கிறாங்க. ஆனா மதீனாவுல இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்காங்க. ஏன்னா மக்காவாசிகள் ஏற்றுக்கொள்ளாட்டினாலும் மதீனாவாசிகள் நபி அவர்களை ஏற்றிருந்தாங்க. அதனால தலைவர் பொறுப்பை நபி அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப நபி அவர்கள் எங்க இருக்காங்க? மதீனாவுல இருக்கிறாங்க. ஆனா அப்படி மதீனாக்கு அவங்க வரும்போது மக்கால இருந்து எதை விட்டுட்டு வந்தாங்க? எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்தாங்க. எல்லா சொத்து சுகத்தையும் விட்டுட்டு வந்தாங்க, அவங்களோட இருந்த அத்தனை சஹாபாக்கள். அப்படி அவங்க மதீனால இருக்கும் போது ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருதுன்னா, மக்காவில் இருக்கக்கூடிய அபு சுஃபியான் அவர்கள் அப்போது இஸ்லாத்தை தழுவுல. அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, திருட்டுத்தனமாக மதீனா வழியாக என்ன பண்றாங்க, பொருள்களை எடுத்துட்டு போறாங்க. வணிக வியாபார பொருட்கள். அதாவது அப்ப எல்லாம் எப்படி இருக்குன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க, போய் ஒரு நாட்டுல இருந்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துருவாங்க பொருளை. அதை வருஷம் பூரா வச்சு விற்பாங்க. இப்ப மாதிரிலாம் அப்ப டிரான்ஸ்போர்டேஷன் இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை போய் நல்ல ஒரு 50, 100ன்னு சொல்லிட்டு ஒட்டகம் எடுத்துட்டு போய் அந்த ஒட்டகங்களே தாங்க முடியாத அளவுக்கு சரக்கு ஏத்திட்டு வருவாங்க. என்னென்ன பொருட்கள்லாம், அந்த துணிமணி எல்லாமே, அதாவது சாப்பாட்டு பொருட்கள் எல்லாமே கொண்டு வருவாங்க. அதெல்லாம் கொண்டு வித்துதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ராஜாக்களா வாழ்ந்தாங்க. அப்படி அபு சுஃபியான் மத்த இடத்துல இருக்கக்கூடிய இதெல்லாம் வாங்கிட்டு மதீனா வழியாக நபி அவர்களுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய அந்த ஏரியா வழியாக திருட்டுத்தனமா கடந்து மக்காவுக்குள்ள போக பாக்குறாங்க. இப்ப நமக்கு பொதுவாவே இங்கெல்லாம் செக் போஸ்ட் இருக்கும். நமக்கு ஒரு நாடுனா அந்த நாடு இன்னொரு நாட்டுல இருந்து யாராவது வரணும்னா அதுக்குன்னு பாத்தீங்கன்னா டாக்ஸ் பே பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஏன்னா அவங்க பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பக்கத்து நாட்டுல இருந்து பொருள் எடுத்துட்டு நம்ம நாட்டை தாண்டி போகும்போது நமக்கான வரி செலுத்தணும். செலுத்தாம நம்ம விட முடியாது. அப்படிதான் அப்ப இருந்தே ரூல்ஸ் எல்லாம் எப்பவுமே இருக்கும். அதனால அவங்க ஒரு திருட்டுத்தனமா போறாங்க. அதுவும் நம்மளுடைய பொருட்களை எல்லாம் பிடிச்சு வச்சுட்டு மக்காவுல இருந்து விரட்டி அடிச்ச இந்த கூட்டம் எப்படி இங்க போலான்னு சொல்லிட்டு அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்களை கூட்டிட்டு போறாங்க. தட்டி கேட்கறதுக்காக போறாங்க. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்துட்டு இருக்காங்களே, அவங்கள தட்டி கேட்கலான்னு போறாங்க. போகக்கூடிய நேரத்திலேயே அபூ சுஃபியான் அவர்களுக்கு தகவல் தெரியுது. தகவல் தெரிஞ்சதுமே அவர் அப்ப இஸ்லாத்தை ஏற்கல. அவர் என்ன பண்றாரு, உடனே அபு ஜஹலுக்கு தகவலை அனுப்புறாரு. அபு ஜஹல் அவன் பாத்தீங்கன்னா அவன் கடைசி வரையுமே இஸ்லாத்தை ஏற்கல. அவன் பாத்தீங்கன்னா இந்த போர்ல இறந்து போகக்கூடியவன்.
அந்த அபு ஜஹலுக்கும் குத்பாவுக்கும் அவங்களுக்குலாம் என்ன பண்றாங்க, உத்பா அவர்களுக்குலாம் வந்து செய்தியை அனுப்பி விடுறாங்க. உடனே அவங்களாம் என்ன பண்றாங்க, இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு, அப்படியா நபி அவர்கள் வராங்களா, அதுவும் அவங்க கூட சஹாபாக்கள்லாம் வராங்களா, அப்ப அவங்க எல்லாத்தையும் அழிச்சிடலான்னு சொல்லிட்டு போருக்கு வந்து கூட்டத்தை திரட்டிட்டு வந்துடுறாங்க. 1000 பேர் வராங்க. இவங்க இந்த பக்கம் 300 பேர் வராங்க, அவங்க 1000 பேர் வராங்க. ஆனா நடுவுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் கழிச்சு வரும்போதுதான் நபி அவர்களுக்கு தெரியுது அவங்க போருக்கு தான் வராங்க அப்படின்ட்டு. ஆனா இவங்க எதுக்காக போனாங்கன்னா தட்டி கேட்கறக்காக தான் போறாங்க. ஆனா அந்த தகவலை தெரிஞ்ச அபு சுஃபியான் என்ன பண்றாரு, உடனே வந்து மக்காவுக்கு தகவலை சொல்றாரு. எங்களை வந்து பொருட்களை எல்லாம் திருடுறதுக்காக தான் நபி அவர்கள் வராங்கன்னு தப்பா சொல்றாரு. அதனால அங்க இருக்கிறவங்க இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு கொல்றதுக்கு வராங்க. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அபு சுஃபியான் அவர்கள் என்ன பண்றாங்க, அபு ஜஹல்கிட்ட வந்து படை வரும்போது சொல்லிடுறாங்க, இல்ல நிலைமை மோசமா இருக்கு நம்ம போயிடலாம்னு சொல்லும் போது, இல்ல நான் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன், நான் போய் நபி அவர்களோட போரிடுறேன், நீங்க வேணா போங்கன்றாங்க. அப்ப என்ன பண்றாரு, இந்த அபு சுஃபியான் அவர்கள் போயிடுறாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அபு சுஃபியான் தான் பொருளை ஏத்திட்டு வந்தாரு. ஆனா அவரை போய் தடுக்கிறதுக்கு தான் நபி அவர்கள் போகும்போது அபு சுஃபியான் அபு ஜஹலுக்கு தகவலை சொல்லி போட்டு, அதுக்கப்புறம் அபு ஜஹல் வந்ததுக்கு பிறகு இவர் பயந்துட்டு என்ன பண்றாரு, மக்காவுக்கு போயிடுறாரு. பிற்காலத்துல பாத்தீங்கன்னா அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. ஓகே, இப்ப அபு சுஃபியான் போயிட்டாரு, சம்பந்தப்பட்டவர் வந்தவர் போயிட்டாரு. இப்ப அபு ஜஹல் 1000 பேர்த்தோட படையை திரட்டி வந்தாச்சு. வரும்போது அல்லாஹுடைய ரசூலுக்கு தகவல் தெரிஞ்சிருது இப்படி போருக்கு வராங்கன்ட்டு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க, பத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமவெளியான ஒரு இடம், ஒரு இடத்துடைய பேர் தான் பத்ரு. அந்த இடத்துல போர் நடந்தனால பத்ரு போர் அப்படின்னு நாங்க சொல்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து அடையிறாங்க. அடைஞ்சு அடுத்த நாள் காலையில போருன்னா முந்தின நாள் வந்து அங்கதான் தங்குறாங்க. அப்ப வந்து அவங்கள்ட்ட ஒட்டகங்கள் கூட இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நடந்துதான் அந்த இடத்துக்கு வராங்க. ரொம்ப கஷ்டம் தான், அவங்கள்ட்ட வந்து ஆயுதங்கள் இல்ல. ரொம்ப நிலைமையே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான். இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து வந்துடுறாங்க. அந்த சமயத்துல வந்து கேட்கறாங்க, வரும்போது கடைசியா வந்து சஹாபாக்கள்கிட்ட கேட்கறாங்க, இப்படி வந்து அவங்க போர் செய்ய வராங்க, நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னோட இருப்பீங்களா நீங்களாம் சண்டை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஏன்னா புறமுதுகிட்டு போக வேண்டாம்னு சொல்லிட்டு நபி அவர்கள் பாக்குறாங்க. அப்படி கேட்கும் போது உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல யார் இருக்காங்கன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்காங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்காங்க. யார் ரசூலுல்லாஹ், நாங்க இருக்கிறோம் ரசூலுல்லாஹ், சண்டை போடலாம் ரசூலுல்லாஹ்னு சொல்றாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை கண்டுகொள்ளவே இல்லை. மறுபடியும் கேட்கறாங்க. அப்பதான் அங்க இருக்கக்கூடிய மதீனாவாசிகளுக்கு தெரியுது, அதாவது அவங்களும் சஹாபாக்கள் தான், ஆனா மதீனாவில இருந்து வரக்கூடிய சஹாபாக்கள் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அன்சாரிகள்னு சொல்லுவாங்க. அப்ப அன்சாரிகள் வந்து என்ன கேட்கறாங்கன்னா, யா ரசூலுல்லாஹ் நீங்க எங்களுடைய முடிவுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம்னு சொல்றாங்க. ஏன்னா மக்காவுல இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்களுக்கு அவங்கள மேல நம்பலாம், ஆனா மதீனாவிலேயே இருந்துட்டு இருக்கவங்களுக்கு மக்காவாசிகளை பத்தியோ போரை பத்தியோ தெரியாது. அப்ப அவங்க பயந்துப்பாங்களா, அவங்க கூட நிப்பாங்களான்னு தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறாங்க. யா ரசூலுல்லாஹ் எங்களுடைய குதிரையை நீங்கள் கடல்ல வந்து செலுத்த சொன்னாலும் நாங்க செலுத்துவோம், கடல்லன்னா என்ன அர்த்தம், நாங்க சாகர கூட தயாரா இருக்கோம்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் போருக்கு ஆயத்தம் மாறாங்க. அன்று இரவு முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா நபி அவர்கள் அழுது அழுது அழுது, யா அல்லாஹ் நீ எனக்கு வாக்களித்த வெற்றியை கொடு, யா அல்லாஹ் நீ எனக்கு வாக்களித்த வெற்றியை கொடுன்னு சொல்லிட்டு, இரண்டில் ஒருவர் மீது வெற்றியை கொடுப்போம் நல்லா வந்து ஆல்ரெடி வாக்களிச்சிருந்தா அதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கறாங்க. அப்பதான் இந்த திக்ரை ஓதுறாங்க, அல்லாஹும்ம அன்சிஸ்லி மாவாத்தனி அல்லாஹும்ம ஆத்தி மாவாத்தனி, யா அல்லாஹ் நீ எனக்கு வாக்களித்ததை கொடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் விடியுது, அதே மாதிரி போர் நடக்குது. அல்லாஹ் வானவர்களை இறக்குறான். 1000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மக்கத்து காஃபிர்கள் வந்தாங்கல்ல, 1000 வானவர்களே அல்லாஹ் இறக்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் வந்து அவங்கள்ட்ட ஆயுதமே இல்லை, இவங்க சும்மா கையை தூக்குனாவே அங்கே இருக்கிற எதிரிகள் சாவுறாங்க. யா ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது, மலக்குமார்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் வந்து நற்செய்தி சொல்றாங்க. அப்படி மலக்குமார்களை அல்லாஹு இறக்கி வெற்றியை கொடுத்து விடுகிறான். அதுதான் வந்து இஸ்லாத்துடைய முதல் போர் பத்ரு போராக இருக்குது. அந்த ஒரு மாபெரும் தியாக நாள் வந்து இந்த நாள் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீமை சேர்ந்தவர்களும் இறந்திருக்காங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தரப்புல இருந்தவங்களும் ஒரு 7 பேரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. அது இல்லாம எதிரிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான எல்லா எதிரிகளுமே அதுல வந்து தோத்திருக்காங்க, இறந்திருக்காங்க, நிறைய பேர் ஓடிட்டாங்க. அப்ப ஒரு மாபெரும் வெற்றியை அல்லாஹ் வாக்களித்தான். வாக்களித்தது போலவே வந்து கொடுத்த நாள் தான் இந்த பத்ரு பெருநாளாக இருக்கு. இந்த நாள்ல நீங்க இந்த திக்ரை அல்லாஹ் இடத்துல ஓதி அல்லாஹ் இடத்துல உங்களுக்கு வேணுங்கிறதை வந்து என்ன பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளுங்க.